உங்க கழுத்துக்கும் உங்க போனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டெக்ஸ்ட் நெக். டெக்ஸ்ட் நெக்னா என்ன? போன் பார்க்கும்போது பெண்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 45 டிகிரிஸ்ல வந்து ஒரு 20 kgs பக்கம் ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது இன்னும் பெண்ட் பண்றீங்க அபவுட் 60 டிகிரி அப்படின்னா அதை விட அதிகமான ஃபோர்ஸ் வந்து உங்க நெக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நெக் பெயின், அந்த இடத்துல வந்துட்டு டயர்டா சோரா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும், நம்னஸ், ஸ்டிஃப்னஸ், அது இல்லாம ஃபார்வர்ட் ஹெட் பாஸ்டர். இது எப்படின்னா உங்க ஹெட் வந்து உங்க பாடியை விட ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். டெக்ஸ்ட் நெக் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ நீங்க லாங் ஹவர்ஸ் வந்துட்டு போன்லயோ இல்ல சிஸ்டம்லயோ ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களோட கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் ஸ்கிரீனை உங்க ஐ லெவல் கிட்ட வச்சுக்கோங்க. சோ தட் உங்க நெக் வந்து ரொம்ப பெண்ட் பண்ணாம இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராப்பர் பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் நெக் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், சின் டக். நீங்க ஒரு வால் கிட்ட போய் நின்னுட்டு உங்களோட சின்ன வந்துட்டு பின்னாடி கொண்டு போகணும், லைக் மேக்கிங் அ டபுள் சின். அந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். உங்களோட ஹேண்டை வச்சுட்டு உங்க ஹெட்டை பேக்வர்டா புஷ் பண்ணணும். உங்க ஹெட் வந்து அந்த மோஷனை ரெசிஸ்ட் பண்ணி ஃபார்வர்டா தள்ளணும். இதே மாதிரி நம்ம பேக்ல ஹேண்ட் வச்சுட்டு ஃபார்வர்டா புஷ் பண்ணணும். நம்ம ஹெட் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணி பேக்வர்டா போகணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச். இன்னொரு கையை வச்சுட்டு உங்க ஹெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. லாங் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும். இந்த மாதிரி போன் அண்ட் சிஸ்டம் நிறைய யூஸ் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.